நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கையில் உனக்காக ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வரதே எனக்கு விருப்பம் இல்லை. நீ எது கொண்டு வந்தால் என்ன, ஒழுங்கை வீட்டை விட்டு வெளியில் போயிரு. நீ ஏதாவது வந்தாலே 7:30 தான் விழுத்து விட்டுக்கிட்டு இருப்ப போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க, அது எப்படி போவேன், நீ அதை பார்த்தேன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவே. அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ பார்த்ததும் நீ ஒரு குடுப்பை பார்த்தியா, அந்த ரியாக்ஷன் அதை பார்க்கணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பெரிய ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, உங்ககிட்ட இந்த வளவலை கொலன்னு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. வந்த விஷயத்த சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன்னையும் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்பலாம் விருப்பம் கிடையாது. இதை காமிச்சிட்டு நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திட்டு இருக்காதீங்க அக்காவை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு சந்திரா, இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு. எதுக்கு வந்தான் அதை டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அக்கா நீ டென்ஷன் ஆகாதக்கா, இருக்கா அவள் தான் ஏதோ கொண்டு வந்திருக்காருல என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு வந்துட்டு அந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தது சாமுண்டீஸ்வரி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. சந்திரா வந்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு இங்கே சீன் கட் பண்ணி அங்கிட்ட வந்துட்டு மாயா அவங்க அங்கே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அக்கா தண்ணி பயங்கர போட்ஸாக இறங்கிட்டு இருக்கு, இனி வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, டேங்க் வந்துட்டு ஃபில்லாக போகுது அப்படின்னு சொல்ல, அதாண்டா எனக்கும் வேணும். என் மகேஷ் இருக்கிற இடத்த ஒன்று அவை சொல்லணும், இல்லைனா இந்த ரேவதி இங்கேயே இப்பயே சாகணும் அப்படின்னு சொல்ல, அங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு ஒவ்வொரு வந்துட்டு ட்ரை பண்ணி போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு வந்துட்டு மாயா கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நானும் உனக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் என் மகேஷ் இருக்கிற இடத்த நீ சொல்லவே மாட்டேறியே. அப்போ உன் பொண்டாட்டி ரேவதி மேலே உனக்கு உண்மையாகவே அன்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, தேவையில்லாமல் ஒரு உசுறு கூட விளையாடாத. மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியும்டா டேய், முதல்ல என் மகேஷை எனக்கு வேணும், அப்போ தான் ஒரு ரேவதி உசுரோட கிடப்பா. இங்கே பாரு, ஜெனரேட்டர் ஆன் பண்ணியாச்சு, தண்ணியே ஓட ஆரம்பிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது. நீ யோசிக்கிற அந்த நிமிஷத்தில் ரேவதி உயிர் எப்போ வேணால் போகலாம், அதனால டக்குன்னு யோசித்து முடிவிடு அப்படின்னு சொல்ல, கார்த்திகை என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி நான் மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக என் வழிக்கு வந்துட்டியா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் மாறுறீங்க நல்லாவே தெரியுது. மகேஷை சேர்ந்து மறைச்சி வச்சுட்டு என்னையே வந்துட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே, சரி மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு சொல்ல, எங்கிட்ட வந்துட்டு நீ முதல்ல ரேவதி இருக்கிற இடத்த சொல்லு, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. அதே தான் நானும் உன்கிட்ட கேட்குறேன், நான் எப்படி ஒன்று நம்ப முடியும், நீ முதல்ல ரேவதி இருக்கிற இடத்த சொல்லு, அப்புறம் தான் நான் மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன இது இவன் நமக்கு இப்படி செக் வைக்கிறான், சரி இவனை நம்ம மடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரேவதி இருக்கிற இடத்த சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லு, நான் தான் சொல்லிட்டேல என் மகேஷ் எங்கே இருக்கான் சொல்லு அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு அட்ரஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே மாயா சொல்கிறாங்க, இந்த அட்ரெஸ் வந்துட்டு உண்மை தானே, அங்கே போனால் மகேஷ் இருப்பாள் அப்படின்னு சொல்ல, நீ ரேவதி வந்துட்டு எங்கே இருக்கான்னு சொன்னேல அந்த அட்ரஸ் உண்மைனா, மகேஷ் இருக்கிற இடத்த நான் சொன்ன அட்ரஸும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த இடத்துல ஒரு இன்ட்டு வைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி மகேஷ் இருக்கிற அட்ரஸை வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. கிட்ட மாயா, உன்னை நான் எப்படி அலைய வைக்கிறேன் பாருடா, நீ ஆளைஞ்சு திரிஞ்சு டயர்டாகி இந்த ரேவதியை தேட வரவங்களே அவ செத்து மேலகம் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுட்டு, கார்த்தி ஒரு அட்ரஸ் சொன்னாங்களையா, அங்கே வந்துட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. டே இங்கே பாடா, நான் வந்துட்டு மகேஷை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நீங்கள் அந்த மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு செத்த உடனே அதை வீடியோ எடுத்து எனக்கு அமுச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப, டேய் மேலே எட்டி பாடுறா, தண்ணி எவ்வளோ நிலத்துக்கு வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஒரு பக்கம் மாயா குடுகுடுன்னு மகேஷை தேடி அந்த அட்ரஸ் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி நம்ம ரேவதி, அதாவது மாயா சொன்ன அட்ரஸுக்கு போகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த விறுவிறுப்பு வேகமெல்லாம் வந்துட்டு கார்த்திகிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ரேவதியை தேடுறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கும்போது கார்த்தியை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கார்த்தியை வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி சீன் வைக்கும்போது மாயாவை பார்க்க அவ்வளோ கோவமாக வருது. யாருக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு கார்த்தி அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அதை பார்த்தது கார்த்திக் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுது. ஏன் கூட விளாட்றாளாவ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு மாயாவுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அங்கிட்டு வந்துட்டு மாயா போய் சுற்றி முற்றி மகேஷ் எங்கே இருக்கான்னு தேட, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.